இன்றைக்கி மாட்டு பொங்கல் வந்துருச்சு. சரி அம்மா என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு வெளில போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா கோலம் பயங்கரமாக க்ளீனாக இருந்துச்சு. சரி பார்த்து சுற்றி பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. காலைல விடிய காலையில் எப்படி இருக்கணுமா இருக்கும், பனி மூட்டமாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ரோடு எது கோலம் எது ஒன்றும் தெரியாது. அந்த தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. அதுதான் சிவன் கோவில். அந்த கோயிலோட கோலம் தான் இது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து குளிப்போம். வீட்டு வாசலில் குளத்தை சுற்றி வீடு இருக்குது. எங்கள் வீட்டு வாசல்லையும் இங்கே இருக்குது. அப்படியே எங்கள் அம்மா கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள். மாட்டு பொங்கலுக்கு மாடு பொங்கல் கரும்பு போட்டு வச்சுருக்காங்க. சரி பூரி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் மாமா வீட்டுக்குன்னு கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக போயிடலாம். ஒரே டிராஃபிக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லை. மாட்டு பொங்கல் அதுமா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இது வில்லேஜில் மாட்டு பொங்கல்லாம் கொஞ்சம் விசேஷமாக நடக்கும். எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மாடை ரெடி பண்ணிவிட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டுலாம் இருப்பாங்க. ஸோ நானும் சரி எங்கள் மாமா வீட்டுக்கு போய் மாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன். போகிற வழியில் பார்த்தா கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வெட்டாத்து பாலம்னுவாங்க. நான் சின்ன வயசில் நிறைய தண்ணி போகும். இப்போ கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வர இதே நான் இவ்வளோ வருஷம் கழித்து இவ்வளோ தண்ணி நிற்கிறத இப்போ தான் பார்க்குறேன். சின்ன வயசில் நிறைய தண்ணி நிற்கும். இதில் மீன் பிடிப்போம். அடிக்கடி அந்த போட்டு மாதிரி சின்ன போட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போவோம். சரி ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கடைக்கு விடுவோம் மாமா கடைக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓட்டிக்கிட்டு கடைக்கு ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டாச்சு. பக்கத்தில் வந்துட்டோம். சரி ரீச் பண்ணியாச்சு. பார்த்தா மாமா மாட்டு பொங்கலுக்கு எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கயர்லாம் நீங்கள் பார்க்கறது கம்மி தான். ஸ்டார்டிங்கில் 2 மெயின் பொங்கல் அன்றைக்கி இன்றைக்கி மார்னிங்கும் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ கயிறு இருக்கும். வித்தியாசமான கயிறு இருக்கும். எல்லாம் இந்த மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க. இது நம்ம சென்னை சைட்லலாம் அவ்வளோ இதுவாக பண்ண மாட்டாங்க. கிராம சைடு வந்திங்கன்னா எல்லா விதமாக இருக்கும். முக்கயிறு, கழுத்தில் போடுற சவுண்டு, அந்த மணி மாதிரி இருக்கும். கேளுங்க, அந்த மணி நான் சவுண்டை அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே, சரி அப்படியே மாமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வடையை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா விஜய் டூப்ளெக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரி பார்த்து முடிச்சதும் பார்ப்போம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அத்தை கூப்பிட்டாங்க. சரி சாப்பிட்லான்னு உட்காந்த உடனே தட்டு லைன் அடுக்கி வச்சிட்டேன். ஐயோ எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வெளில மாடுக்கு கிளம்பிட்டுன்னு சொன்னாங்க. போய் மாடை பார்த்துட்டு அதுக்குள்ளே மஞ்சள் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உள்ளே ஓடியாந்துட்டோம். வெள்ளை சட்டை வேறு. சரி திரும்பியும் கிளம்பி வீட்டுக்கே போயிட்டு நைட் ஆகிடுச்சு. சரி சப்பாத்தி சாப்பிட்டு ஊருக்கு கிளம்போம் சென்னை அப்படின்னு கிளம்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் சரி காலியாக இருக்குது போல், பொங்கல் சனி ஞாயிறு தான் கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போனால் ட்ரெயின் மட்டும்தான் இப்படி காலியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸ்டேஷன் ஃபுல்லாக கூட்டம் தான். ஜாலியாக மேலே ஏறி அப்பரில் படுத்துட்டேன். முடிஞ்சிச்சு.